உலக கோப்பையுடன் இந்திய அணி வீரர்கள் தற்போது ஊர்வலமாக சென்று வருகின்றனர். சாலையின் இருபுறமும் திரண்டுள்ள ரசிகர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் இந்தியா இந்தியா என ரசிகர்கள் விண்ணதிர முழக்கங்களை இட்டு வருகின்றனர். மும்பையில் இந்திய அணி வீரர்கள் பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்தி வருகின்றனர். உலக கோப்பையுடன் இந்திய அணி வீரர்கள் தற்போது ஊர்வலமானது நடத்தி வருகின்றனர். சாலையின் இருபுறமும் திரண்டுள்ள ரசிகர்களுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், மும்பையில இந்திய அணி வீரர்களோட பிரம்மாண்ட வாகன பேரணியானது நடைபெற்று வருகிறது. ரசிகர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி ஒரு வரலாற்று சாதனை மிக்க வெற்றியை 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள்ல இந்திய அணி வென்று இருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகக்கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. 11 ஆண்டுகளாக ஐசிசி டிராபி எதையுமே வெல்ல முடியாது என்ற ஏக்கத்தை நிவர்த்தி செய்திருக்கிறது. இன்று காலை தாயகம் திரும்பிய இந்திய அணிக்கு காலையிலிருந்து உற்சாக வரவேற்பு என்பது அனைத்து தரப்பிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேரடியாக ரசிகர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த விக்டரி பரேட் எனப்படக்கூடிய வெற்றி பேரணி ஈவினிங், அதாவது மாலை 5 மணிக்கு இந்த பேரணி என்பது தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மாலை 5 மணிக்கு தான் இந்திய வீரர்கள் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக மும்பை வந்தடைந்திருந்தனர். கனமழையின் காரணமாக இந்த திறந்தவெளி பேருந்துல அவர்களால் இந்த வெற்றி பேரணியை ஏற்பாடு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக சற்று முன்னர் இந்த வெற்றி பேரணி தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட வான்கடே மைதானம் வரையில ஒரு 2 to 3 கிலோமீட்டர் மெரைன் டிரைவ் எனப்படக்கூடிய அந்த கடற்கரையோர சாலையில இந்த வெற்றி பேரணியை நடத்துவதற்கு பிசிசிஐ திட்டமிட்டிருந்தது. ரசிகர்கள் மாலை 3 மணி முதலே பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து, மும்பையின் பல்வேறு நகரங்கள்ல இருந்து மெரைன் டிரைவை நோக்கி படையெடுக்க குவிந்திருக்கின்றனர். 2007 எப்படி முதல் உலக கோப்பையை இந்தியா வென்றதற்கு பிறகாக ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம், ஒரு ரசிகர்கள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு பதிவு செய்தாரோ அதனை ஈடுகட்டும் வகையில இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. சிறந்த நிலை வாகனத்துல கேப்டன் ரோஹித் சர்மா, நட்சத்திர வீரர் விராட் கோலி என ரவீந்திர ஜடேஜா என ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு சமர்ப்பணத்தை, ஒரு ட்ரிபியூட் கொடுக்கும் வகையில ரசிகர்கள் அதிக அளவுல திரண்டிருக்கின்றனர். இந்தியா எப்போதுமே கிரிக்கெட்டை கொண்டாடிய தவறுதில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் வகையில மதங்கள் போல கிரிக்கெட் விளையாட்டு என்பது இந்தியாவில் ஊறி கிடைக்கிறது. ரசிகர்கள் திளைக்கின்றனர். கிரிக்கெட்டை கொண்டாடுவதில் உலகத்திலேயே ஆகச்சிறந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியவர்கள் என்பதை மாற்று கருத்து இல்லாத வகையில இந்த கூட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. எப்படி ஃபுட்பால் ஜெயித்த போது அர்ஜென்டினாவின் கேப்டனாக இருந்த ரொனால்டோவை வரவேற்பதற்காக அர்ஜென்டினாவில் ஒரு தன்னெழுச்சி மிக்க கூட்டம் இருந்ததோ அதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான கூட்டமாக கிரிக்கெட்டை கொண்டாடி தீர்க்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் தற்போது மும்பையின் மரைன் டிரைவ்ல காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு இடையே இந்த பேருந்து மெல்ல மெல்ல ஒரு இன்ச்சாக ஊர்ந்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால நேரலையில பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ரசிகர்களின் ஆரவார இந்தியா இந்தியா என்ற கோஷத்திற்கும் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்திற்கும் இடையில ரசிகர்களின் வரவேற்பை பெற்றவாறு ரசிகர்கள் பெருமகிழ்ச்சியோடு அவர்களது வீரர்களை வரவேற்கும் அந்த வரவேற்பை பெற்றவாறு வீரர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த வெற்றி பேரணியில கலந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே 6 மணிக்கு வான்கடே மைதானத்தில் இந்த வெற்றி கொண்டாட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருந்த நிலையில இன்னும் 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரை வான்கடே மைதானத்துக்கு செல்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் சாலைகளும் மும்பையை நோக்கி படையெடுக்கும் விதமான கூட்டமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில கிரிக்கெட் தோல்வி என்பது எந்த அளவுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதை காட்டிலும் உலகக்கோப்பை வெற்றி என்பது பன்மடங்கு தாக்கத்தை ரசிகர்களிடையே கொண்டு சேர்த்திருப்பதாகவே நாம் பார்க்க வேண்டும். 2007 ஆண்டு உலகக்கோப்பையை வெல்வதற்கு முன்பாக மகேந்திர சிங் தோனியின் வீடு தாக்கப்பட்டது. அதிலிருந்து 6 மாதத்துல உலகக்கோப்பை T20 தொடர் அறிமுகமான முதல் தொடரையே இவர் வென்று அந்த ரசிகர்களுக்கு அந்த உலகக்கோப்பையை சமர்ப்பித்திருந்தார். மும்பையில இதே போல ஒரு வெற்றி பேரணியை கொண்டு வந்தார். அதே போல எத்தனையோ போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியாவை மேம்படுத்திய ரோஹித் சர்மாவுக்கு உலகக்கோப்பை ஒன்றை வெல்ல முடியவில்லை என்ற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் வகையில இன்றே மும்பை மைதானத்திற்கு அந்த உலகக்கோப்பையை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இதே ஹர்திக் பாண்டியா IPL சிறப்பாக அவரால் செயல்பட முடியவில்லை என மும்பையில் இருக்கக்கூடிய ரசிகர்களாலேயே அவர் கலாய்க்கப்பட்டார், அவர் ட்ரோல் செய்யப்பட்டார். இந்த நிலையிலும்
அதே மும்பையில தான் கடைசி ஓவரை அற்புதமாக வீசி இறுதிப் போட்டியில இந்தியாவை வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்து அந்த கோப்பையை வான்கடே மைதானத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தற்போது அந்த வெற்றி பேரணி என்பது வான்கடே மைதானத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணிக்கு தொடங்க வேண்டிய பேரணி அதிக கூட்டத்தின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் 7:30 மணி அளவுல தொடங்கி இருக்கிறது. மும்பையில் உலக கோப்பையுடன் இந்திய அணி வீரர்கள் வாகன பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரசிகர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.